நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கமானில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, வீடு கட்டி எத்தனை நாளில் பட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு. அவருக்காண்டி இந்த வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டிடுறீங்க. வீடு கட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நாளில் உள்ளே பூசிருந்தீங்கன்னா 10 நாளுக்குள்ளே பட்டி வைக்க ஆரம்பிச்சுங்க. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடு கட்டி பூசினதுக்கப்புறம் குறைஞ்சது 4 நாள் 5 நாள் வீட்டுக்குள்ளே தண்ணி நினைப்பீங்க. அந்த நினைக்கும் போது அந்த ஈரம் உள்ளே இழுத்துக்கிறோம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய பட்டி, இந்த பட்டி ஈரமாக இருக்கும். அப்போ அந்த ஈரமாக இருக்க மதிலில் நம்ம பட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரிப் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த சிமெண்டில் இந்த பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறோம். உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் வச்சுருவோம். செகண்ட் கோட் மரம் நம்ம இந்த குறுக்க வைப்போம். ஃபஸ்ட் கோட் இப்படி வைக்கிறோம். செகண்ட் கோட் இப்படி குறுக்க வைக்கும்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த பட்டி நல்லா கிரிப்பாக இருக்கும். கிரிப்பாக இருக்கும்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏர் கிராக், அதாவது மெயினான பார்த்தீங்கன்னா ஏர் கிராக் நிறையா விழுந்துருக்கும். அந்த ஏர் கிராக் மேக்ஸிமம் உழுகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது வீடு கட்டியிருப்பீங்க. கீழே டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பட்டி வைக்கிறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தகடை போட்டு சுரண்டுவாங்க. சுரண்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மேலே இருக்க கல்லுக பூரா விழுந்து டைல்ஸில் விழுந்து கிராக் ஆகும். அதனால் நீங்கள் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பட்டி வைக்கிறது நல்லது. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பட்டி வச்சுருப்பீங்க. பட்டி வச்சுட்டு நம்ம மிஷினை போட்டு தேய்ப்போம். மிஷினை போட்டு நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக தேய்ச்சி அந்த டஸ்ட்டை பூரா எடுத்துருவோம். அந்த டஸ்ட்டு பூரா தரையில் விழுகும். விழுகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஒட்டியிருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லுகளெல்லாம் விழுகாமல் இருக்கும். மேக்ஸிமம் அது ஒரு செகண்ட் டிப்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம பட்டி வச்சிடுறோம். வச்சு முடித்ததுக்கப்புறம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது வயரிங் இழுக்காமல் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டாமல் இருக்கணும். இந்த 2 விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் தண்ணி இழைக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டி தண்ணி படும்போது அந்த சிமெண்டோட இந்த பட்டியை அப்படியே என்ன கேட்டிங்கன்னா நல்லா செட் ஆகும். செட் ஆகும்போது நல்லா கிரிப் ஆகிக்கிறோம். அப்போ கிரிப் ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா, மதிலில் எங்கனையுமே ஏர் கிராக் விழுகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிமெண்ட்டும் இந்த பட்டி மாவு பார்க்கையில் மதிலில் ஒட்டும் போது நல்ல கிரிப் இருக்கும். அதனால் மெயினாக நம்ம பட்டி தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்ணி நிலைக்கிறது நம்ம கட்டுறதுக்கு சேஃப்டி. இதுக்கப்புறம் நீங்கள் கீழே டைல்ஸ் ஒட்ட விட்ருங்க. டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிடுவாங்க. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 3வது பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ப்ரேமர், அதாவது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அது பிரச்சனை கிடையாது. ஆனால் குவாலிட்டியான ப்ரேமராக வாங்கி வீட்டுக்குள்ளே பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் 100 வருஷம் ஆனாலும் அந்த கட்டடத்துக்கு மேலே, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் அதுக்கு மேலே நீங்கள் கலர் தான் பண்ண போகிறீங்க. இந்த ப்ரேமருங்கிறது ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் ப்ரேமருங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த ப்ரேமர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடிக்கக்கூடிய கலரு மேலே அப்படியே நிற்கும். இல்லைன்னா என்ன செஞ்சு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த எமர்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரேமர் நல்லா க்ரீப்பாக இருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் சேர் போட்டு உட்காடுறீங்க. இப்போ லைட்டாக நீங்கள் பின்னாடி தட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சேர் எங்கனங்கன போடுதோ அதில் காயம் போடும். அந்த காயம் பட்டுச்சுன்னா பள்ளமேடு விழுகும். அதுக்காண்டி மெயினாக நம்ம அடிக்கக்கூடிய ப்ரேமர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பட்டியும் காயம்படாது. நீங்கள் எதை கொண்டு இடித்தாலும். ரெண்டாவது அந்த கலரையும் பிடுங்கக்கூடாது. அதனால் ப்ரேமர் மெயினான விஷயம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் இல்லை ஏர் கிராக் இருந்தாலும் அந்த ப்ரேமர் லாக் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் மேலே கலர் அடித்தாலும் அந்த ப்ரேமர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மதில்களை சேஃப்டியாக வச்சுருக்கோம். அதனால் மெயினான விஷயம், நல்ல ப்ரேமராக வாங்கி வீட்டுக்குள்ளே பண்ணுங்கள். அது உங்களுக்கு சேஃப்டி. 3வது நீங்கள் அடிக்கக்கூடிய கலரு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லோரும் வாங்கி பண்ணுறாங்க. நார்மலாக பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கலாம். இல்லை நம்ம சொந்த வீடு கட்டியிருக்கீங்கன்னா மெயினாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஷன் அடிக்கக்கூடியது கொஞ்சம் நல்லா ஷைனிங் உள்ளது கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி பண்ணிங்கன்னா, இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே எமர்ஷன் பண்ணுறீங்கன்னா, இதே காஸ்ட்லியாக பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் இருக்கும்.
3வது வந்து பார்த்தீங்கன்னா, பாசம் பிடிக்காம இருக்காங்கன்னா, சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா இருக்கும். அந்த கருப்பு இல்லாம இருக்கும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரத்தன்மைகள் இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில வீடுகள்ல எமர்சன் உறிஞ்சு வரும். அந்த எமர்சன் உறிஞ்சு வராம இருக்கணும்னா, கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி எமர்சன் பண்ணீங்கன்னா, வீடும் லுக்கா இருக்கும். கலரும் பார்க்க நல்லாருக்கும். உங்களுக்கு வந்து அடிக்கடி பெயிண்டிங் பண்ண வேண்டிய தொந்தரவும் இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கடையாவது நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள், அதாவது சின்ன குழந்தைகள் வந்து கிராக் பண்ணியிருக்கும், அழுக்கு போட்டிருக்கும். அந்த அழுக்குகள்லாம் நீங்க இந்த மாரி எமர்சன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கனெங்கன அழுக்கு போட்டிருக்கோ, லைட்டா வந்து நீங்க வெறும் ஈர துணிய போட்டு தொடச்சீங்கன்னா, அந்த அழுக்குகள் நிக்காது. நீங்க அடிக்கடி பெயிண்டிங் பண்ண தேவையும் இல்ல. இதனால வந்து உங்களுக்கு சேஃப்டியாவும் இருக்கும். அதனால மெயினா வந்து நீங்க பண்ணக்கூடிய எமர்சன் நல்ல எமர்சனா வாங்கி பண்ணிருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வேஸ்ட்டா பார்க்கும்போது, உங்களுக்கு லேபரும் மிச்சம், மெட்டீரியல் மிச்சம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ பண்ணும்போது, இதே வந்து 2 தடவ பண்ணிருவீங்க 10 வருஷத்துக்குள்ள. அந்த மாரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மடங்கு செலவு அதிகமாகும். அதுவே வந்து ஒரே டைம் வந்து நல்ல பெயிண்டா வாங்கி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு லைஃப்பும் இருக்கும். நீங்க 2 தடவ சம்பளமும் குடுக்க தேவையில்ல. ஏன்னா 5, 5 10 வருஷத்துக்கு நீங்க 2 தடவ சம்பளம் குடுக்க வேண்டியதில்ல. 2 தடவ மெட்டீரியல் வாங்க தேவையில்ல. ஒரே தடவ நல்ல மெட்டீரியலா வாங்கி வீட்டுக்குள்ள பண்ணீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஏர் கிராக்கு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதுல்ல காயம் படுறது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கு படுறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அதனால நல்ல எமர்சனா வாங்கி பண்ணிருங்க. அது வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரோலர் மெயினா வந்து போட்டீங்கன்னா, ரோலர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பண்ண மாரி இருக்கும். அதாவது கார்ல மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கும். அதனால வந்து அந்த மாரி ரோலர யூஸ் பண்ணுங்க. ரோலர யூஸ் பண்ணீங்கன்னா, மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மிச்சமாவும் இருக்கும். செலவு அதிகமாகாது. அதனால வந்து ரோலர் யூஸ் பண்ணுங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள மட்டும் தான் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் உங்களுக்கு வீடியோவா போட்டுட்டுருக்கோம். இனியும் அடுத்த வீடியோக்கள்ல வந்து இன்னும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமர்.